படம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். நான் வந்து இப்போ நார்மலா தான் வந்தேன். என்னடா அது விக்ரம் படம்னாலே என்ன அது சுமாரா தான் இருக்கும். இல்ல நல்லாவே இருக்கான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இந்த டைரக்டர் அந்த மனுஷனுடைய 15 வருஷத்துடைய வந்து எவ்வளவு வேஸ்ட் பண்ணாரோ அதெல்லாம் மொத்தமா ஒரே படத்துல வச்சிருக்காங்க. காலையில படம் ரிலீஸ் ஆகலைங்க. ஒரு ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூசர்லாம் மேட்ரு இல்லைங்க. விக்ரமோட உழைப்புங்க அது. என்ன ஆக்டிங் தெரியுமா? சாதாரண ஆக்டிங்கா அது? ஏங்க கிளைமேக்ஸ் சீன்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பின்னி பல்ல எடுத்துட்டாரு. எதுக்கு இந்த மனுஷனை வந்து கரெக்டான டைரக்டர் போடாம இஷ்டத்துக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஹீரோ கட்சா அவங்க இஷ்டத்துக்கு வந்து படம் எடுத்துலாம் போனா வேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி ஹீரோவெல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க 10-15 வருஷமா. நான் சொல்றேன், ஆதங்கத்துல சொல்றேன். என்ன ஆக்டிங் படம் வந்து இங்க பாருங்க. நீங்க கிளைமேக்ஸ் சீன்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சீங்களேன், மிரட்டு பாப்புல ஆளு. அல்டிமேட் அருண்குமார் தான் டைரக்டர். அவர் வந்து விக்ரமோட பயங்கரமான ஃபேன் நினைக்கிறேன். இன்ச்சு பை இன்ச்சு வந்து நோட் பண்ணி மனுஷனுக்கு எப்படி எல்லாம் கொடுத்தாரு ஆடியன்ஸ் ரசிப்பாங்க, எப்படி எப்படி ஆக்டிங்க கொண்டு வரன்றத நோண்டி எடுத்திருக்காரு. நான் ஓப்பனா சொல்றேன், ரஞ்சித்தால விட முடியாது இந்த மாதிரிலாம். ரஞ்சித் வந்து எடுத்தார் ஒரு படம், அது வந்து சரியா நிறைய பேர் புரியல. இந்த ஆடியன்ஸ் கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்குலாம் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். நான் ஓப்பனா சொல்றேன் பிரதர், விக்ரம்லாம் இதுக்கப்புறம் வேற மாதிரி இருப்பாரு. எவனும் நான் சொல்றேன், விக்ரம் எல்லாம் வந்து சாதாரண இடம் போட்டாங்க. அதெல்லாம் மனுஷன் ஃபீல்ட் அவுட்ரா, வேஸ்ட்ரா, அவ்வளவுதான்டா, வரவே மாட்டாரான்னா. இந்த படம் பேசும், எல்லாருக்கும் இந்த படம் தான் பேசும். பயங்கரம். நான் சாதாரணமா தான் வந்தேன். ஆனா இந்த படத்தை வந்து காலைல ரிலீஸ் பண்ண மாட்டானுங்க பாரு. எனக்கு அதான் கடுப்பாகுது. ஓடிடில வந்து நான் கேக்குறேன், ஓடிடில ரிலீஸ் ஆகலன்னு கொடுக்கலன்னா நீ வந்து படத்தை நிறுத்துறீங்க. இது நல்ல படம் அது. இது பிரம்மாண்ட ஹிட் ஆகும் இந்த படம். அது குட் பேட் ஆக்லி வர வரைக்கும் இந்த படம் ஓடுங்க. ஹவுஸ்ஃபுல்லா ஓட நீங்க பாருங்க. இந்த 2 ஷோ 3 ஷோ வந்து நிறுத்தது வந்து மிகப்பெரிய தப்பு. அது அது ஏன் நிறுத்துறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. நல்ல படத்துக்குலாம் வந்து கொடுங்க. ஒரு நாள் 2 நாள் டைம் கொடுத்தா ஒன்னும் கழட்ட போறது இல்லை. அதுக்காக போய் கோர்ட்ல போய் கேஸை போட்டு படத்தை நிறுத்ததுலாம் தப்பு. இது அவரோட உழைப்பு. நான் ப்ரொடியூசரை பத்தி தான் பேசுறேன், விக்ரம் சாரோட உழைப்பை பத்தி தான் பேசுறேன். செம்ம படம் அது.